ரோபோ சங்கர் அவரோட மகளோட திருமணத்தில் ஏற்பட்ட ஒரு சம்பவம் தான் இப்போ அவரோட வீட்டில் ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ரோபோ சங்கர் அவருடைய மகளோட திருமணமானது கடந்த மாதம் 24ஆம் தேதி மதுரையில் நடைபெற்றது. அதே போல ரோபோ சங்கர் அவருடைய மகளான இந்துஜா அவங்களோட திருமண வரவேற்பானது சென்னையில் சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்றது. இதில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன், ரஜினிகாந்த் போன்ற பல பிரபலங்கள் கலந்து கொண்டாங்க. மணமக்களை பயங்கரமாக மாற்றி அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு போனாங்க. ரோபோ சங்கர் அவரோட மகளான இந்துராஜா அவங்க உறவினரான கார்த்திக் என்பவர் திருமணம் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு திருமணத்தில் தன்னுடைய மருமகன் கார்த்திக் நடந்து கொண்ட அந்த ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்கு அப்போ உள்ளாயிருக்காரு. ரோபோ சங்கரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரியாலிட்டி ஷோ மூலயமா தமிழ் திரையுலகம் அறிமுகமாகியிருந்தார். மேலும் படிப்படியாக தன்னோட திறமைய மூலமாக தமிழக மக்கள் அனைவருக்கும் தெரிய வந்தார். அது இது போன்ற நிகழ்ச்சியில் அவர் பண்ணிய காமெடியானது ஒரு ரொம்ப பெரிய பிரபலம் என்றே சொல்லலாம். அதன் பிறகு பெரிய திரையான சினிமாவில் இவர் நடிப்பு அப்படிங்கிறது மேம்பட்டு காணப்பட்டது என்று சொல்லலாம். மாரி போன்ற திரைப்படத்தின் மூலமாக ரொம்ப பெரிய பிரபலமான ரோபோ சங்கர் அப்படிங்கிற பேரை வாங்கி இதனை அடுத்து இவருக்கான பட வாய்ப்பு அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக இவருக்கு வந்தது என்று சொல்லலாம். விஸ்வாசம், அது மட்டும் இல்லாமல் வேலைன்னு வெள்ளைக்காரன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில திரைப்படங்கள் இவருக்கான வாய்ப்பானது மிகப்பெரிய ஆள் கிடைச்சது. இதனை சரியாக பயன்படுத்தி கொண்டு வெளி உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிரபலம் ஆகிட்டார் என்று சொல்லலாம். முக்கியமாக திரைப்படங்களில் காமெடி நடிகரான இடம் அப்படிங்கிறது வெற்றிடமாக இருந்தபோது அந்த இடத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு அதை நிரப்பினார் என்றே சொல்லலாம். அதனை அடுத்து ரசிகர்களால் மிகவும் நேசிக்கப்படும் நடிகராக இவர் இருந்துட்டார் என்றே சொல்லலாம். அதனை நோக்கிய இவருடைய வளர்ச்சியும் இருந்தது. அப்படி இருந்த ரோபோ சங்கர் நிலைமை ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவமாக மாறி இருக்கு. காரணம் அவருடைய உடல்நிலை குறைவு தான். அதிகப்படியான மதுவால் இவரோட உடல்நிலை இப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு வந்தது. இதை ரோபோ சங்கரே பல பேட்டிகளை சொல்லியிருப்பாரு. சாவை நான் தொட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேட்டியில சொல்லியிருந்திருப்பாரு. பிறகுதான் ரோபோ சங்கர் மகனான இந்துதா இவங்க பிகில் படத்தின் மூலமா தமிழ் திரையுலகத்துக்கு தெரிய வராங்க. அந்த ஒரு திரைப்படத்துல பாண்டியம்மா அப்படிங்கிற கேரக்டர் மூலமா தன்னோட நடிப்பை வெளிப்படுத்தி ஒரு மிகப்பெரிய கைத்தட்டது உள்ளானாங்க. இதனை அடுத்து ரோபோ சங்கர் அவருடைய மகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற முடிவு வந்திருக்காரு. இதனை அடுத்து அவரோட தம்பி கார்த்திக், அதாவது இவருடைய தம்பி முறைதான் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறது. கார்த்திக் என்பவர் தன்னோட மகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாரு. ஸோ மாப்பிள்ளை தன்னோட உறவினரான கார்த்திக் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த நிலையம் கடந்த 24ஆம் தேதி இவங்களுக்கு திருமணமானது மதுரை நடைபெற்றது. அதில் மிகப்பெரிய பிரபலமான சூரி, அது மட்டும் இல்லாமல் அறந்தாங்கி நிஷா இவங்களாம் கூட கலந்துக்கிட்டாங்க. பிறகு திருமணம் வரவேற்பானது சென்னையில் நடைபெற்றது அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த வரவேற்பில் தனுஷ், அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன், ரஜினிகாந்த் இவங்கெல்லாம் கூட கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுறது. முக்கியமான பிரபலமான இவங்க கலந்து கொண்டதால் இந்த திருமண வரவேற்பானது ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமாக ஜொலிச்சது என்று சொல்லலாம். இப்படிப்பட்ட திருமண வரவேற்பதை பார்த்தீங்கன்னா தன்னுடைய மருமகன் கார்த்திக் பண்ணி அந்த ஒரு விஷயம் தான் ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளாயிருக்கு. திருமண வரவேற்பின் போது திருமண நடைமுறையில் கார்த்திக் மற்றும் ரோபோ சங்கர் அவரோட மனைவி திருமணத்தில் நடனம் ஆடிக்கொண்டிருக்கும் போது கார்த்திக் திடீரென ரோபோ சங்கரோட மனைவி உதட்டில் ஒரு முத்தமிட்டிருப்பாரு. இதனை அடுத்து தான் அந்த ஒரு புகைப்படமானது சோசியல் மீடியா மட்டும் இல்லாமல் வைரலாக பரப்பப்பட்டது. இதனை அடுத்து ரசிகர் மத்தியில் யாராவது தன்னுடைய மாமியாருக்கு இந்த மாதிரி முத்தமிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ரசிகர் மத்தியில் கேட்கப்பட்டது. இதெல்லாம் தவறுதான செய்யறது இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கப்பட்டு வந்தது. இந்த ஒரு சம்பவமானது அவங்க குடும்பத்திலேயே ஒரு மிகப்பெரிய சம்பவமாக வெடித்திருக்கு என்று சொல்லலாம். தன்னோட மனைவி ரோபோ சங்கரோட மனைவி தெரியாதவங்க நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கார்த்திகை அதுக்கு இதெல்லாம் சர்வசாதாரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனால் இந்த ஒரு விஷயமானது சோசியல் மீடியா பரவப்பட்ட ரசிகர் மத்தியில் ஒரு குச்சப்படுத்தக்கூடிய விஷயமா பேசப்பட்டு வந்தது. இது அவங்க குடும்பத்திலேயே ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது.